வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தயாரிப்பு குறித்து இரண்டாவது நாளாக இன்று முதலமைச்சர் விஜய் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின் முதலாக தமிழக சட்டசபை கடந்த மாதம் 18ஆம் தேதி கூடியது. அதில் ஆளுநர் உரைக்கு பின்னர் அவை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் தமிழக சட்டசபை மீண்டும் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, ஆண்டுக்கு 6 எரிவாயு சமையல் சிலிண்டர்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அரசு ஆய்வு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், தற்போதைய திட்டங்களின் செயல்பாடு மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமையில் துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, வருவாய், பேரிடர் மேலாண்மை சார்ந்த ஆலோசனைகள் நடைபெற்றன. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், நிதியமைச்சர் மரிய வில்சன், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போதைய நிதிநிலையில் செயல்படுத்தப்பட உள்ள சாத்தியமுள்ள அறிவிப்புகள், குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள், நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய சேவைகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் தயாரிப்பு குறித்து இரண்டாவது நாளாக இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை தவேக அரசு என்றைக்கும் அனுமதிக்காது என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவருமான MP சு வெங்கடேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்களது அதிகாரத்திற்குட்பட்டு ஆய்வு செய்யலாம் எனவும், எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது எனவும், தேவையில்லாமல் ஆளுநர் அரசின் நிர்வாகத்தில் தலையிட்டால் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். அது ஏன் இன்வால்வ் ஆகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத விஷயம். கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலோ, ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்கிற துறைகளையோ ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போட்டோம். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்குள்ளும் அரசு செயல்பாட்டுக்குள்ளும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனில் மட்டும் இருந்தால் நல்லது. மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் இன்று கைது செய்தனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஜூன் 20ஆம் தேதி திருச்செந்தூரில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அத்தொகுதியின் MLAவும் திமுகவின் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியில் தமிழக முதல்வரும் தவேக தலைவருமான விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தவேக நகர செயலாளர் செல்வம் என்பவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் ஆத்தூர் போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்பிணை கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 7 முறை MLAவாக இருப்பவர் இப்படி பேசலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சிறிது நேரத்திலேயே திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது திருச்செந்தூர் தொகுதி MLAவாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை
திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்த சிறிது நேரத்திலேயே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன வந்தது? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் எனவும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொலை கொள்ளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைந்து கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தாலும் இன்றைக்கு அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர் என கடுமையாக சாடியுள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ள கண்டனத்தில் தமிழ்நாடெங்கும் சீர்கெட்டு போயிருக்கும் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க காட்டாத வேகத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதில் காட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. அவதூறு பேசி பொய் பழிகளை அள்ளி வீசுவது மட்டும்தான் அரசியல் செயல்படும் ஆளும் கட்சியினரின் இந்த அராஜக போக்கை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் பொய் வழக்காலும் கைது நடவடிக்கையாலும் கழகத்தை முடக்கலாம் என்று நினைக்கும் இந்த ரீல்ஸ் அரசின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகா அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதியில் ஆய்வு பணியில் இருக்கையில் அராஜகமான முறையில் அவரை கைது செய்திருக்கிறது இந்த தாவேகா அரசு. இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் திமுக அடிபணியாது என தெரிவித்துள்ளார். தன்னுடைய தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டபோது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் அக்கட்சி நிர்வாகிகள் அண்மையில் வெளியிட்ட கருத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்து பொறுப்பற்றவை என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறிய அவர் கரூர் சம்பவம் குறித்து பேசிய விஜய் தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் பொய்யான தகவல்களை பரப்பியுள்ளதாகவும் கரூர் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அந்த தொகுதியில் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியாக இந்த கருத்துக்கள் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் தன்னுடைய தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டபோது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் ஆதவ அர்ஜுனா என்கிற அமைச்சர் மிக கீழ்த்தரமாகவும் கேவலமாக அவருடைய கட்சியிலே இணைந்த அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடைய இணைப்பு விழாவிலே பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி தேர்தல் வர இருக்கிற காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் அந்த கட்சியில சேர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவம்
தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகம் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்த போது முகத்தை மூடிக்கொண்டு விமானத்திலே வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய ஃப்ளாஷ்பேக் நீங்கள்லாம் போட்டு காட்டுறோம். எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய தொகுதியில் ஆய்வு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல் இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு என்பதை பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் நடக்கலை. டெய்லி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை எடுத்தால் நித்தம் கொலை. இப்போ கூட டிவி பார்த்துட்டு வரேன், பாலியல் பலாத்காரத்தில் 5 பேர் பண்ருட்டி அருகில் கைது செய்யப்பட்டார். ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பண்ணாங்கன்னு டிவியில் பார்க்குறேன். ஆக பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா விற்று கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் கிடைக்கும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து மாநில அளவிலான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து துறைகளிலும் 100% வெளிப்படையான தன்மைகள்தான் இருக்க வேண்டும் எனவும், கூட்டுறவு சங்கங்களில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதிய ரேஷன் அட்டைகள் விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் கிடைக்கும் என தெரிவித்தார். எல்லாமே புது கார்டுங்க ரெடியாக இருக்குது. அது உடனே நாங்கள் இல்லை, அதெல்லாம் இலகுவாக தான் இருக்குங்க. அது எல்லாமே இலகுவாக ஆகிட்டோம். மக்கள் ரொம்ப இலகுவாக போயிட்டு அதை பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. மக்கள் எந்த தடையும் இல்லாமல் அதை பயன்படுத்திக்கலாம்.